Good morning students. இன்னைக்கு solution chartல இருக்கிற exercise problem 1.39 பார்க்கலாம். The air is a mixture of number of gases. The major components are oxygen and nitrogen with approximate proportion of 20% is to 79% by volume at 298 Kelvin. The water is in equilibrium with air at a pressure of 10 atm at 298 Kelvin. If the Henry's law constant for oxygen and nitrogen are 3.3 into 10 power 7 millimeters of mercury and 6.51 into 10 power 7 millimeters of mercury respectively, calculate the composition of these gases in water. So நார்மலா ஏர்ல வந்து ஆக்சிஜன் 21% இருக்கும், நைட்ரஜன் 78% இருக்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா இங்க ஒரு கண்டெய்னர்ல வாட்டர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டருக்கு மேல வந்து இட் இஸ் ஃபில்ட் வித் ஏர், ஆக்சிஜன் நைட்ரஜன். இப்போ வந்து இந்த ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் இன் ஏர் வந்து இட் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் அண்ட் there is a equilibrium between oxygen present in air and the oxygen that is dissolved in water. So ஆக்சிஜனும் நைட்ரஜனும் என்ன ஆகும், வாட்டர்ல டிசால்வ் ஆகுது. So there is a equilibrium. இப்போ இந்த ஏரோட பிரஷர் கொடுத்திருக்காங்க 10 atm. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த composition of gases in water, இந்த gases வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகுது இல்லையா, அதனுடைய composition கேக்குறாங்க. So composition என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மோல் fraction calculate பண்ணணும்னு அர்த்தம். மோல் fraction of oxygen and mole fraction of nitrogen. So இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன calculate பண்ண போறோம்னா partial pressure of oxygen. So இப்போ எவ்வளவு ஆக்சிஜன் கொடுத்திருக்காங்க, 20% of 10 atm. So total pressure வந்து 10 atm, அதுல ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு 20%. அப்ப 20% of 10 atm னா எவ்வளவு, 20 by 100 into 10. So அது வந்து பாத்தீங்கன்னா 2 atm. இப்ப ஏடிஎம் வந்து மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரியில கன்வெர்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா அங்க வந்து ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் வந்து மில்லிமீட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு தெரியும் 1 அட்மாஸ்பரிக் பிரஷர்னா 760 millimeters of mercury. அப்ப 2 atmospheric pressureனா 2 into 760 millimeters of mercury. அப்போ பாத்தீங்கன்னா partial pressure of oxygen எவ்வளவு வருதுன்னா 1520 millimeters of mercury. சோ அதே மாதிரி நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா partial pressure of nitrogen கண்டுபிடிக்க போறோம். Partial pressure of nitrogen. So partial pressure of N2. So PN2. So எவ்வளவு percentage இருக்கு, so 79% of 10 atm. So 79% of 10 atm. So அப்ப 79% of 10 atm னா எவ்வளவு, 79 by 100 into 10. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இது 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 79 by 10 அப்போ வந்து இது என்னது 7.9 atmனு இருக்கும். ஸோ 7.9 atm 7.9 atm. ஸோ இதை வந்து நம்ம மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரியில மாற்றணும். ஸோ அப்போ எவ்வளோ வரும், இது 7.9 into 760 millimeters of mercury. So 760 so millimeters of mercury. So இப்போ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வர ஆன்சர் வந்து 6004 millimeters of mercury. So இதுதான் வந்து partial pressure of nitrogen gas. So இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், mole fraction கண்டுபிடிக்கணும். So நமக்கு வந்து Henry's law formula தெரியும். What is Henry's law? So according to Henry's law, so the partial pressure of the gas is directly proportional to mole fraction. So அப்போ வந்து P is equal to KH into chi. So இதுதான் ஃபார்முலா ஹென்ரிஸ் லா. ஸோ இப்போ வந்து இதுல இருந்து நம்ம கை கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் கை, ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் பை ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஸோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன், மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அது என்னது, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் டிவைடட் பை ஸோ ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் ஃபார் ஆக்சிஜன். ஸோ KH ஃபார் ஆக்சிஜன். ஸோ இப்போ வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணி வச்சோம் இல்லையா, எவ்வளோ 1520. ஸோ டிவைடட் பை ஸோ இந்த KH கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சிஜனுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் KH கொடுத்துருக்காங்க. ஸோ if the Henry's law constant for oxygen எவ்வளோ 3.3 into 10 power 7. ஸோ 3.3 into 10 power 7. ஸோ இப்போ அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3.3 into 10 power 7. ஸோ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து 4.61 into 10 power -5. ஸோ இதுதான் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர். ஸோ அதே மாதிரி மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன் டிவைடட் பை
So Henry's law constant for nitrogen. So இப்போ நம்ம partial pressure of nitrogen calculate பண்ணோம்ல எவ்வளோ? So வந்து 6004. So இது வந்து Henry's law constant for nitrogen வந்து கொடுத்திருக்காங்க 6.51 into 10 power 7. So இது பாத்தீங்கன்னா calculate பண்ணீங்கன்னா 9.22 into 10 power minus 5. So இதான் வந்து mole fraction of nitrogen. அப்போ composition of gases in water. So என்ன composition of gases in water? அதுதான் composition of gases. அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? mole fraction of oxygen and mole fraction of nitrogen. இதுதான் composition. So mole fraction of oxygen எவ்வளோ வந்தது? 4.61 into 10 power minus 5. So mole fraction of nitrogen 9.22 into 10 power minus 5. So இதான் simple இந்த problem. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you. Thank you students.